அக்காவோட வாய்ஸ் மெசேஜ். சத்யா, நீ இந்த வாய்ஸ் மெசேஜ பார்த்ததும் உடனே எனக்கு கூப்பிடு. அக்கா எங்க போய் தொலைஞ்ச? எத்தனை போன் பண்றது, எத்தனை மெசேஜ் பண்றது? ஏன் போன் எடுக்கல? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் பண்ணலக்கா, சார்ஜ் இல்லாம அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. இப்பதான் ரூமுக்கு வந்து சார்ஜ் போட்டேன். அப்போ நீ பீச்ல இருந்து வந்துட்டியா? நான் கிளம்பிட்டேன்க்கா, அப்பவே நான் அங்க இருந்து வந்துட்டேனே. ஏன் அழற? நீ அனுப்பின வீடியோல அபி இருக்காருடி. நீ அந்த வீடியோவை பாரு, அவர் எங்க இருக்காரு. ஒரு நிமிஷம்க்கா. அக்கா, எங்கேயோ வெறிச்சு பாத்துட்டு இருக்கிறாரே, அவர்தான் அபியா? அவரு தாண்டி அபி. அவரு துபாயில இருந்து திரும்பி வந்துட்டாரு போல. இத சொல்லதான் நான் உனக்கு பல வாட்டி போன் ட்ரை பண்ணேன். கடவுளே, இது எனக்கு தெரியாம போச்சு. அந்த நேரம்னு போய் என் போன்ல சார்ஜ் இல்லாம போச்சுக்கா. ஒரு நல்ல சான்ஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே சத்யா. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, நான் செத்துட்டேன்னு அந்த செல்வநாயகி அபிகிட்ட ஏதாவது டிராமா பண்ணிருப்பாங்க. அத உண்மைன்னு நம்பிதான் அவர் இப்படி விரக்தியில பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. ஐம் வெரி சாரி. நான் யாருக்காக சென்னைக்கு வந்தனோ அவர் என் பக்கத்திலேயே இருந்தோ எனக்கு தெரியாம போச்சே. எல்லாம் என் விதி. அழாதக்கா. சென்னைக்கு வந்ததும் நான் அவரை பார்த்துட்டேன்னா அதுவே நல்ல சகுனம் தானே. அப்படி பாசிட்டிவா நினைச்சுக்கோக்கா.